இரக்கத்தின் வீட்டிலேயே ஒரு மனுஷனுக்கு 38 வருஷமா இரக்கம் கிடைக்கலன்னா எப்படிங்க? பெதஸ்தா அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். தேவ தூதன் முதல்ல குலத்தை கலக்கணும். ஃபர்ஸ்ட் யார் உள்ள இறங்கி போறாங்களோ அவங்க தான் சுகம் பெற்றுக்கொள்வாங்க. 38 வருஷமா இந்த மனுஷனை கொண்டு போய் விடுறதுக்கு கூட அங்க யாருமே இல்லை, அவருக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. அந்த இடம் எவ்வளோ அன்கிளீன்டா எப்படி அவர் இருந்திருப்பார் இல்லையா? அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, ரொம்ப நாளா இவர் இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கெட் அப், பிக் அப் யுவர் மேட் அண்ட் வாக் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்டண்டா அந்த மனுஷனுக்கு ஒரு ஹீலிங் கிடைச்சி, அவர் அத்தனை நாள் அவர் சுமந்து கொண்டிருந்த அந்த படுக்கையை இப்போ அவர் எடுத்துக்கொண்டு போறாருங்க. இவ்வளோ நாள் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராவது கொண்டு போய் நம்மளை அந்த குளத்துல விட மாட்டாங்களான்னு டிபெண்ட் பண்ணியிருந்த அந்த மனுஷன் இப்போ இண்டிபெண்டா அவரே நடந்து ஆலயத்துக்குள்ள போயிருப்பாரு. 38 இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் அவர் ஆலயத்துக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாருங்க. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில மனுஷர்களால் நம்ம புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னாலும், யாரையாவது நம்ம டிபெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இண்டிபெண்டா மாற நமக்கு தேவை இயேசு கிறிஸ்து. காட் பிளஸ் யூ.